உங்க பின்னாடி தான் வருது. நானும் எவ்வளவு தூரம் தான் வருது. சொல்ல கேக்குது. நல்லா புரிஞ்சு புள்ள நல்லா விளையாண்டுக்குச்சு. அன்னைக்கு அது புரியுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். எங்கடா போறாங்க? அங்க யாருமே இல்லவா? பாத்ரூம் போட்டு பாத்ரூம் போறதா போயிட்டு வாடா. காலைல போட்டு என்ன போறதுனா போயிட்டு வா. போகலையா? அதுக்கு 2 நாளாக வெளில சுத்தாமல் இருக்கிறது இன்னைக்கு அப்படியே நடக்குது. இன்னைக்கு வரவு தான் எதிர்ச்சிச்சு. கட்டாது ஷராடாடாடாடா. என்னது? ஆமா கூப்பிடுது பாருங்க உங்களை. அது என்ன வார்த்தை எனக்கு புரியல. தங்கப்பில எங்கடி நிக்கிறீங்க? மூஞ்ச காமி சாமி, மூஞ்ச காமி சாமி. எலே டிக்கு 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 டிக்கு. அது உங்ககிட்ட தாங்க வருது. அது 2 நாளா உங்களை மிஸ் பண்ணுது. படுத்தே கிடந்துச்சா? இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. போய் அந்த சிம்மாசனத்துல உட்காருங்க. அந்த காலடியில படுக்கணும். சோறு விட்டுறோம். எங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை இல்லை. எவ்வளவு வருது? 2000 ரூபாயா? சொல்லுவீங்களா? ஐயோ தங்கக்குட்டி, தங்கக்குட்டி இங்க பாரு, இங்க பாரு. என்னது? சோறு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தெம்பு வந்திருக்கு. நான் சரி பிஸ்கட்டு பால்லாம் குடிச்சிச்சா, சரி படுத்தே கிடக்கா, சரி மெதுவா சரி கொடுத்தா நான் குடிக்கல. இப்பதான் கொடுத்தேன். அது நீங்க உட்காருனாங்கண்ணா, உட்காருனா அவங்க அங்கே படுக்கணும். கொஞ்ச நேரம் உட்காருங்க. நீங்க உட்காந்து அங்கேயே வந்து படுத்து இருந்துச்சுல. கொஞ்சம் கேப் விடுங்க. அவங்க தொப்பிக்கு தொப்பி வருது, கரெக்டா வருது பாருங்க. என்னதான் பண்ணி பார்ப்போம். உங்க பின்னாடியே வருது. அது அங்கதான் படுத்துவோம், கால்கிட்ட தானே படுத்துவோம். எதையுமே காலை கூட சொரிய முடியல. அப்ப சொரியவே முடியல, வாழை கூட கடிக்க முடியல. கழட்டி விடுவீங்கன்னு பார்க்குதுன்னு நினைக்கிறேன். இது இப்ப சைடு பார்வை இல்லாதனால தடுமா இருக்கு. இது ஒரு ரவுண்டு போட்டோம்ல, நேர் பார்வை தான் தெரியும். அதனால அது யோசனை முடிஞ்சு எல்லாத்துக்குமே. ஏன்டா சாமி இப்ப கழட்டி விட்டோம்னா இதாகும். அங்க காய இருக்குது, நல்லா பிடிச்சி காதை அப்படி பிடிச்சி கடிச்சிருக்குது. எங்க இருக்க இப்படியே பிடிச்சி கடிச்சிருக்குது சாமி. சொல்லி சொல்லியா இது போட விளையாடி சொல்லியிருந்தாலும் காலை தூக்கிட்டு பாரு அடிக்கிட்டு சொல்லிட்டு இருந்தியா. இப்போ முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம், காலு கூட தான் எப்பவுமே வரட்டு போட்டு லீவ் கொடுத்துருக்கோம். பாவம் என்ன பாடு. இதனால ஒன்றும் பண்ண முடியல. அந்த இடத்துல வந்து நம்மலாம் இல்லாம என்ன பாடுபட்டுச்சோ தெரியல. நம்ம ஊனாவே குளித்து கொண்டு வீட்டில் விட்டுருவேன். தனியா போய் மாட்டி இருக்குதே. எவ்வளோ அலைச்சல் நேற்று. எனக்கு பல்லு விளக்காம திரியிறேங்க. காலை தெருவா நிற்க மாட்டேங்கிறான். அப்படியே ஓடிக்கிட்டே என்ன அந்த நாய்களோட வருது. அதுங்க என்கிட்ட பிஸ்கட் சாப்பிடுது. இது பிஸ்கட்டும் சாப்பிட மாட்டேன்னுது, குடுக்குன்னு ஓடிடுது பிடிக்கிறேன்னு. கெஞ்சியும் பார்த்துட்டேன், அதட்டையும் பார்த்தேன், பிடிக்கவே முடியல. இப்போ காது கிளிப்பட்டது தான் மிச்சம். 2ஆ கிழிச்சு வச்சிருச்சுங்க. அதை சரி பண்ணணுங்க. ஆமாங்க, அந்த காது 2ஆ அப்படி கிழிச்சு வச்சுருக்குல்ல. தங்கப்பில் என்னாடி நீ என்ன பாடுபட்டியோ அந்த இடத்துல. ஆனால் பாரு வந்துருக்குது பாருங்க, விட்டுருச்சுங்களே. என்னான்னு எப்படி ஒடியாந்துச்சுன்னு தெரியல எனக்கு. உள்ள பதறி தப்பி தவறி ஒடியாந்துட்டான்.
நல்லா அந்த பக்கம்லாம் கூட்டு போனதுனால அதுக்கு வீடு அடையாளம் தெரிஞ்சிருச்சு. இந்த கார்னர் வந்தோடனே ஒடியாந்துருச்சு. போகாதானா கேட்குறியா? ஏயா கூப்பிட்டா வரணும். நீ போகிறது கூட தப்பு இல்லை. கூப்பிட்டா வரணும், வரமாட்டேங்கிற. ஒழுங்கா நல்லா வந்துக்கிட்டு இருந்த, சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்த. நல்லா தண்ணி எடுத்து தண்ணியை ஊற்றுவேன் அப்படி தெளிச்சு விட்டா ஒடியாரும்ல. இப்போ ஓடுது, வீட்டுக்குள்ளாரே வரமாட்டேடுது. இதுதான் சாக்குன்னு வெளில ஓடுறது. எவ்வளோ கஷ்டம். அந்த இடத்துல எப்படி இருந்துச்சோ எனக்கு அதை நினச்சாதான் ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது. உள்ளே போய் தனியாக போய் மாட்டியிருக்கேன். விசில்காரங்க வந்துட்டாங்க, குப்பை எடுக்கிறவங்க வந்துட்டாங்க. குப்பை எடுக்கிறாங்களே, குப்பை எடுக்கிறாங்க. போட்டுறேன் இப்போ இல்லை இதாக நினைக்கிறேன். நேற்று வச்சு எடுத்து போயிட்டீங்களா? இன்னைக்கு இல்லை குப்பை. ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, காலையிலே வந்துட்டு போயிட்டாங்க. நான் தான் இருக்கேன். தண்ணி கம்மியாக இருந்துச்சு. அவன் பார்க்குறப்பெல்லாம் திறந்து விட்டுவேன், கொஞ்சம் ரொப்பி ரொப்பி வச்சிடுவேன். அப்புறம் ஒவ்வொரு சமயம் பார்த்தா பக்கெட்டில் தண்ணியே இல்லாமல் இருக்கும். மாடு அப்போ வந்து நிற்கும், தண்ணி இருக்காது. ஊற்றங்காட்டி ஓடிடுவான். மாடுக்கு தண்ணி ரெடியாக இருக்கணும். இப்போ தான் பாத்ரூம் போகுது அதுக்கு. இப்போ தான் தோணுது அதுக்கு பாத்ரூம் போக. ஏய் ஊறுகாயில் வாங்கக்கூடாது. ஏய் அங்கெல்லாம் ஊறுகாய். ஏய் என்ன பண்ணுற? வா வா இங்கே வா.